ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியஸ் 7 cash flow statement. It is applicable to CA Inter, CMA Inter and CA Final, CMA Finals. எல்லாத்துக்கும் இந்த பேசிக்கான கான்செப்ட் அதனால் எல்லாத்துக்கும் யூஸ்லேஸ் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இயர் அண்ட் 31st March 2011 in accordance with India 7 using direct method சொல்கிறாங்க. டைரக்ட் மெத்தடுக்கு டைரக்ட் மெத்தடு ஃபார்ம் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தடுக்கு உங்களுக்கு பேட் ப்ளஸ்ஸு டேக்ஸ் பெய்டு ப்ளஸ்ஸு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூட்டிட்டு கடைசி டேக்ஸ் பெய்டு கழிச்சிட்டு அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அது கூட்டல் கழிச்சல் தான் வந்துட்டு இப்போ இன்வெஸ்டிங் அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம போட்டுருவோம். பட் இங்கே வந்து டைரக்ட் மெத்தட்னால ரொம்ப ஈஸியான மெத்தடு, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சவே போதும் கிட்டத்தட்ட. அந்த நமக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒய்ஃப்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஒய்ஃப் ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இயர் எண்டட் அந்த இது பேசிக்காக எழுதக்கூடியதெல்லாம் எழுதிடும், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ மார்க் கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2011 யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸ் இது யாருன்னா யார் கேட்டுக்கிறாங்க, அது ஆஃப் XY ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். சரி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்தா தான் தெரியும் இதில் எதெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நல்லா கவனி. ஃபஸ்ட்டு வந்துடலாம். இது வந்து கேஷ் பேலன்ஸ் உட்காந்துக்கும். இது கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங். இது ரொம்ப சரி, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். சேல் ஆஃப் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இஷ்யூ ஆஃப் இஷ்யூ ஷேர்ஸ் இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். Receipt operating activities, sale of fixed assets, investing activities, payment operating activities, purchase of investing activities, all the expenses, operating activities, payroll, operating expenses, tax payment, operating dividend, financing activities, repayment of bank loan, financing activities, balance, cash and cash. சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளான சம்பளம், கான்செப்ட்ஸில் இது நல்ல சம்பளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் இப்போ நம்ம இதுதான் இங்கே தான் போக வேண்டியது, நம்மளுக்கு தான் நம்ம போகிறோம். லிசன் ஸ்கிப் பண்ணி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு ரிசீட் ஃப்ரம் கஸ்டமர்ஸா, அப்போ எழுதணும். ரிசீட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னே போடுங்க, தப்பு இல்லை. எவ்வளவு? 50,000. அடுத்தது ஏன் 50,000? இங்கே 1000 போட்டுருக்காங்க, 50,000 போட்டுறேன். எவ்வளவு? ரிசீட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் 50,000. ஆப்ரேஷன் மஸ்ட் ப்ளஸ் எடுத்தாங்க. பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ், அப்போ பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ் ஹவு மச்? 20,000 ப்ளஸ் 2 லட்ச ரூபா. என்னங்க, 2 லட்ச ரூபா இல்லை, இங்கே 2,50,000 போகணும். இங்கே தப்பாக போட்டு நினைக்கிறேன், சாரி. 2,80,000 ரூபா. என்ன குழப்பறீங்க? 28, அப்போ 28 லட்சம். சாரி, நம்ம ஏன் பேசாமல் 1000 ரூபாயே போட்டுடலாமா? ஏன் போயிட்டு உங்களையும் குழப்பிட்டு என்னையும் குழப்பிட்டு. சரி விடுங்க, சிம்பிளாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி இப்போ தான் பெஸ்ட்டு. போட்டுக்கோங்க, 1000 போட்டுக்கோங்க. கிளியர். பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ் 2,000 ரூபா. பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ் வந்து 2,000 ரூபா. அடுத்தது பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ் 2,000. அடுத்தது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அடுத்தது வந்து பேரோல் 100 ரூபா. டேக்ஸ் பேமெண்ட் 250 ரூபா. டேக்ஸ் பேமெண்ட்டு
அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் முடிச்சதுங்களா? எஸ் முடிச்சுது. ஓகே, இது நம்ம செக் பண்ணப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் 2800 -2000 -200 -100 -250. ஸோ 25,000 27 வராது, 2800 -2000 -200 -100 -250. ஸோ 250 வருங்க. ஸோ கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் திருப்பி டேக்ஸ் பெய்டா, டேக்ஸ் பே 250 தான். அப்போ இது அடுத்தது ஐ என்ன வரும்? இன்வெஸ்டிங் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். அப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் அப்படின்னு எழுதணும். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் purchase of fixed asset, purchase of fixed assets எவ்வளோங்க? 200. ஐக்கு அப்புறம் வேறு ஐ இருக்குதா? இல்லை, அப்போ இது 2 தான். இப்போ -100. இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் -100 பி. அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் financing activities issue of shares cash inflow. அப்போ issue of shares 300 கணம் உள்ள வருது. dividend paid எஃப்னாவே dividend paid 50 ரூபாய். அப்போ dividend paid 50 ரூபாய், dividend paid 50 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன், ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன் 300, மொத்தம் 600. இது மைனஸ் தானே, இப்போ 350 வந்து மைனஸில் வரும் 300. அப்போ 50 ரூபா வந்து என்ன செய்யணும்? அவுட்டர் காலத்தில் போடணும். அந்த 50 ரூபா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா சி cash flow from financing activities, opening balance of cash and cash equivalents. How much? 50 ரூபாய் ப்ளஸ் நெட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ் நெட் எடுத்துருங்க 250 -100 150 -50 100. ஸோ 100 தான் வரணும். 250ல் 100 போச்சுன்னா 150, 150ல் 50 போச்சுன்னா 100 இல்லைங்களா? அதான் நெட்டு. அப்போ 100 ஓப்பனிங் ப்ளஸ் நெட்டு கொடுத்தா 150 தான் வரணும். இதுதான் க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். டேலியேஷன் பாருங்க. ஸோ அப்சல்யூட்லி ஒரு ஆன்சர் இஸ் டேலி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது வந்து இந்த 3 ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். யூ வில் கெட் an answers. Thank you.